ஒரு புது பிராண்டு கிட்ட இருந்து செம்ம ஹைப்போட லான்ச் ஆன ஒரு ஃபோன் தான் இந்த நத்திங் ஃபோன் 1. இப்போ அந்த ஃபோன் யூசர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ் பண்ண வேகத்தில் நிறையவே இஷ்யூஸையும் ட்விட்டரில் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நத்திங் ஃபோனில் இப்போ வரைக்கும் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும், பிராண்ட் இந்த இஷ்யூஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும், அடுத்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஃபோன் வாங்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் மொத்தமாக சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ரைட்டு. இந்த ஃபோனில் நான் பார்த்த இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் வந்து ஃபோனுக்குள்ளே மாய்ஸ்டர் போயிருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பேக்கோட வருது. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்குள்ளே இந்த மாதிரி மாய்ஸ்டர் ஃபார்ம் ஆகிருக்கிற மாதிரி தெரியுது இந்த ஃபோட்டோவில் பார்த்தா. ப்ளஸ் கேமராவுமே அது ஹைட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் IP53 ரேட்டிங் இருக்குது. அதெல்லாம் வச்சு ப்ராக்டிக்கலாக பார்த்தா இந்த ஃபோனுக்கு இப்படிலாம் ஆகக்கூடாது. பட் இப்படி ஒரு இஷ்யூவையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து, அதாவது இப்போ நிறைய பேத்துக்கு ரொம்பவே வேர்க்கும். அப்படி இருந்ததுனால இப்படி ஆயிருக்கலாம். இல்லை இவர் தண்ணிகளை போட்டு முக்கை எடுத்தாரோ என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ இது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதே அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்கால் தானா உள்ள அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்குள்ளே டஸ்ட் போகிற மாதிரி இஷ்யூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி சின்ன சின்ன மைனர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் உள்ளதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய ஃபோன்ஸ்லேயுமே இந்த மாதிரி உள்ளே போய் டஸ்ட் அடையும். பட் நிறைய ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஃபோன்ஸில் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா ஃபோன்ஸ்லேயுமே நமக்கு டிரான்ஸ்பரண்ட் பேக் கொடுக்கறது இல்லை. ஸோ இதில் அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக் கொடுத்துருக்கிறதுனால டஸ்ட்டு போகிறது கண்ணுக்கு தெரியுது அப்படின்றது என்னுடைய தாட். பட் அப்படி பார்த்தாலுமே எல்லா யூனிட்ஸுக்குமே போகணும். பட் எல்லாருமே அதை ரிப்போர்ட் பண்ணல, சிலர் மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த யூனிட்டில் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக ஏதோ ஒரு இஷ்யூ இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டஸ்ட்டு போகிறது ஒரு இஷ்யூ, ரைட்டா? ஸோ அடுத்து டெட் பிக்சல் இஷ்யூ. இந்த ஃபோனில் டெட் பிக்சல்ஸ் இருக்கிறதாகவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே சில யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு யூடியூபர் அவருமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த டெட் பிக்சல் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கிட்ட பிக்சல் டெட் ஆன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பக்கா ஹார்ட்வேர் இஷ்யூ. இது எதுவுமே நமக்கு சாஃப்ட்வேர் இஷ்யூ கிடையாது. இப்போ பார்க்குறதும் சரி, இதுக்கு அடுத்து பார்க்க போகிறதும் சரி, சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் கிடையாது. அது எல்லாமே ஹார்ட்வேர் இஷ்யூஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பிராண்டு தான் சரி பண்ணி ஆகணும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை நீங்கள் ஃபோன் வாங்கியிருந்து உங்களுக்கு ஃபோனில் ஏதோ ஒரு இடத்துல பிளாக்காக எதுவும் டாட் தெரிஞ்சு அப்படின்னா அதெல்லாம் டெட் பிக்சல் மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டிண்ட் இஷ்யூ. கிட்டத்தட்ட AMOLED ஸ்கிரீன்கள் நிறைய ஃபோன்ஸில் இதை பார்க்க முடியும், க்ரீன் டிண்ட். ஸோ இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ நீங்கள் வச்சுருக்க ஒரு AMOLED ஸ்க்ரீன் ஃபோனில் கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூசர்ஸ் நமக்கு வந்து அது தெரிகிறது கிடையாது. அதுதான் இந்த இஷ்யூஸ் இன்னும் ரொம்ப நாளாக வந்துகிட்டு இருக்கிறதுக்கான மெயின் காரணம். ஸோ இதுவுமே ஒரு பஞ்சாயத்துக்குரிய ஒரு இஷ்யூ தான். நம்ம லோ லைட்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தா. ஸோ இந்த ஒரு இஷ்யூவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது 5ஆவதாக உள்ள இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த நத்திங் ஃபோனோட மெயின் பேக் லைட்டு அந்த LED லைட் தானே, அந்த LED லைட் ஸ்ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா உள்ளே கூடி உரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஃபோட்டோவே நீங்கள் பார்க்கலாம். இது இப்போ நேற்று தான் ஒரு சாயங்காலம் போஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து பக்கா ஒரு மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் தான். ஸோ இந்த மாதிரி திணுசாக யோசிக்கவே முடியாத மாதிரிலாம் இஷ்யூஸ் இது வந்துக்கிட்டே இருக்குது. அது காரணம் ஆஃப்கோர்ஸ் புது பிராண்டு கண்டிப்பாக வரத்தான் செய்யும். நம்ம அதை நம்பி வாங்கணும் அப்படின்னா, நமக்கு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்காக அலைஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அது போக சாஃப்ட்வேர் சைடு பார்த்தோம்னா நிறையவே பக்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. பக்ஸ் அப்படின்றது மீவியில் ரொம்பவே காமன். இது வந்து இவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஹார்ட்வேர் இஷ்யூஸ் பற்றி மட்டும் பேசுவோம். இப்போதைக்கு சொன்னது எல்லாமே ஹார்ட்வேர் ஆர் மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் தான். இப்போ நம்ம பார்த்த எல்லா இஷ்யூஸுமே நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு ஏதோ வித்தியாசமாக இருக்கே இஷ்யூன்னு. ஆனால் இதில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இஷ்யூனா க்ரீன் டிண்ட் இஷ்யூ தான். யூசர்ஸ் நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கலாம். மேபி உங்களுடைய ஃபோன் AMOLED ஸ்க்ரீனாக இருந்தால் கூட இந்த இஷ்யூஸ் நீங்கள் இருந்திருக்கலாம். பட் அது இஷ்யூ கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் எல்லா லைட்டையும் அமர்த்தி போட்டுட்டு பிரைட்னஸ் ரொம்ப குறைச்சிங்க அப்படின்னா ஒரு க்ரீன் டிண்ட் உங்களுடைய ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சுன்னா க்ரீன் டிண்ட் இஷ்யூ உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். நத்திங் ஃபோன் வாங்கினவங்க இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் ஒரு வேளை நத்திங் ஃபோன் வாங்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களோட கஸ்டமர் கேருக்கு உடனடியாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர்றதுக்கு எல்லா விதமான ஸ்டெப்ஸும் எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு புது பிராண்ட் இதை பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்ஸ். ஸோ சர்வீஸ் சென்டர்ஸ்ன்னு வர்றப்போ வந்து இவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக சர்வீஸ் சென்டர்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தமாக 6 சர்வீஸ் சென்டர் தான் இருக்குது. சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், கரூர் அப்படின்ட்டு 5 பிளேஸில் தான் இருக்குது. அதில் சென்னையில் மட்டும் 2 இடத்துல சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ஸ் தான். ஸோ வேறு ஒரு ஆள்கிட்ட நம்ம சர்வீஸ் கொடுத்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லை கஸ்டமர் கேருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க, ரைட்டா? ஓகே, இப்போ வரைக்கும் ஒரு புது பிராண்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உடனே ரீப்ளேஸ் பண்ணி தர்றது எல்லாமே ஓகே தான். ஆனால்
அஸ் அ ஒரு யூஸராக இது எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கடுப்பான விஷயம் யோசிச்சு பாருங்களேன். 30-35,000 கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குகிறோம், ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்குவோம் கண்டிப்பாக. அந்த ஃபோனில் ஒரு இஷ்யூன்னு வந்தாலே நமக்கு அது ஒரு கடுப்பேற்றுற ஒரு விஷயந்தான். ப்ளஸ் அந்த இஷ்யூவை சரி பண்ணுறதுக்குன்னு அப்படின்னாலுமே சர்வீஸ் சென்டர் கம்மி தான். உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. தூரத்தில் இருந்துச்சு நீங்கள் அதை கொரியர் போட்டுடணும், அது ரீப்ளேஸ்மெண்ட் வர எப்படினாலும் ஒரு வாரம் ஆனே வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வாரம் ஃபோன் இல்லாமல் நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாத்துக்குமே ஒரு செகண்டரி ஃபோன் இருக்குன்றது சொல்ல முடியாதுல்ல. ஸோ என்னையை கேட்டிங்க அப்படின்னா இந்த நத்திங் ஃபோன் 1 நீங்கள் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போதைக்கு ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு கழிச்சு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் தான். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே யூஸர் சொல்ல அவங்க மேனுஃபேக்சரிங் கரெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு அப்புறம் வர்ற ஃபோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஃபோன் தான் வாங்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் பொறுத்து இருக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு வேறு ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே சூப்பரான ஃபோன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் தான்டா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல. ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா சாம்சங் S20 FE அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அது இல்லை, அது இப்போ சொல்ல வேண்டாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும். நத்திங் ஃபோன் 1 விஸ் சாம்சங் S20 FE. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸில் உள்ள ஃபோன் தான். பட் எந்த அளவுக்கு வித்தியாசங்கள் அப்படின்னு நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் ஃபைனலாக சொல்கிறது என்னென்னா ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த ஃபோனை வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கை போட்டு விடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வர அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் கூட சீக்கிரம் மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.